Good morning students. இன்னைக்கு third chapter exercise 3.6ல fourth sum பார்க்க போறோம். Which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 divided by x cube இது x cube plus 8 to get 3 divided by x square minus 2x plus 4. So which rational expression should be subtracted fromனா அப்ப இதுதான் question. இதல இருந்து ஒரு நம்பர் subtract பண்றாங்க. Which expression should be subtracted from? So இதுல இருந்து ஒரு expression subtract பண்றாங்களா? So இதுல இருந்து subtract பண்ணும்போது to get 3 divided by to get na இதுதான் answer. Okay, clear children? இதுதான் answer. So இது question. So இந்த questionல இருந்து second question subtract பண்ணி எடுக்கும்போது answer இவங்களுக்கு இது கிடைக்குது. So அந்த second question என்ன? So அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். See for example, so a number is subtracted from, okay, a number is subtracted from 15. Which number is subtracted from 15 to get 10? So ஏதோ ஒரு number 15ல இருந்து subtract பண்றாங்க to get 10. கடைசில என்ன கிடைக்குதா? 10 கிடைக்குது. So 10 தான் answer. So 15 minus, so என்ன நம்பர் இங்க subtract பண்றோம் அது தெரியாது, missing. ஆனா answer வந்து 10 கிடைக்குது. A number is subtracted from 15 to get 10. So ஏதோ ஒரு நம்பர் 15 கூட subtract பண்றாங்க. subtract பண்ணா ஆன்சர் 10 கிடைக்குதாம். So என்ன நம்பரா இருக்கும்? 15 கூட 5 போட்டா தான் 15 minus 5 10 கிடைக்கும். So அந்த missing நம்பர் என்னது? 5. So சேம் ஃபார்மேட் தான் இங்க கண்டுபிடிக்க போறோம். So இந்த x square plus 6x plus 8 இந்த क्वेश्चनல இருந்து ஒரு நம்பரை ரிமூவ் பண்றாங்க. So சம் ரேஷனல் நம்பரை ரிமூவ் பண்றாங்க. subtract பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்குதாம். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷினை நான் பி ஆஃப் எக்ஸ் நேம் வச்சுக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8. ஸோ ரெண்டு கொஷின் சப்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ரெண்டு கொஷின் சப்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் இது கிடைக்குது. டு கெட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் தெரியுது, செகண்ட் கொஷின் என்னன்னு தெரியல, கொஷின் மார்க் தெரியாது. அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரேம் பண்ணலாமா? பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஆன்சர் தான் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு கொஷின் நம்ம எடுத்துட்டோம். கொடுத்துருக்க கிவனில் ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பி ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கியூ ஆஃப் எக்ஸ், செகண்ட் கொஷின் என்னன்னு தெரியாது, அது கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் தான் இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியாது, அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே கியூ ஆஃப் எக்ஸ் தான் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ ஏன் இது ரெண்டுத்தையும் மைனஸில் எடுத்தோம்? ஏன்னா கொஷினில் சப்ராக்டட் கொடுத்துருக்காங்க. A rational expression should be subtracted from. ஸோ இந்த வேல்யூவிலேருந்து ஒரு வேல்யூ என்ன பண்ணுறாங்க? சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. கிளியர்? ஸோ கொஷினில் சப்ராக்டட் சொல்லியிருக்கிறதுனால தான் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ரெண்டு கொஷினுக்கும் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கியூ ஆஃப் எக்ஸ் தான் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? கியூ ஆஃப் எக்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். இந்த வேல்யூவை இந்த சைடு ஈக்குவலுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண போகிறேன். சரிங்களா? P of x இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன், இந்த வேல்யூவை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 எப்படி எழுதிக்கலாம்? 8யும் பாருங்கள், நான் இங்கேயே சேஞ்ச் பண்ணிடுறேன். 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 8 கிடைக்கும். ஸோ 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாம். 8 2 கியூப் எழுதிக்கலாமா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணிடுறேன்? சேஞ்ச் பண்ணிடுறேன். 8 வந்து 2 கியூப் எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது ப்ளஸில் இருக்குது. இந்த ஃபுல் டேர்மே நம்ம எடுத்துகிட்டு வரோம். செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வரல, இந்த ஃபுல் டேர்மே இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குது? ப்ளஸில் இருக்குது. இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. அதே மாதிரி இது மைனஸில் இருக்குது, மைனஸ் கியூஎக்ஸ் இருக்குது. இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் கியூஎக்ஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலா இல்லை ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இருக்குது. ரெண்டு டினாமினேட்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஆமாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். கிளியர்? ஸோ எக்ஸ் கியூப் 2 கியூப் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நான் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். a ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். கிளியர்? ஸோ யூஸ் பண்ணலாமா? ஸோ டிவிஷன் லைன் போட்டாச்சு. ஸோ கீழே இருக்கிற இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏ பிளேஸில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, பி பிளேஸில் 2 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், பியோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ பிளேஸில் எக்ஸ் இருக்குது, பி பிளேஸில் 2 இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 2, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏவோட வேல்யூ எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர், மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 2. ஸோ ஏபி இல்லையா? ஸோ எக்ஸ் 2xன்னு எழுதிக்கிறேன். ஸோ நம்பரை ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, பியோட வேல்யூ 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ஸ்கொயர் தான் என்னது நம்மளுக்கு 4. பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர் இருக்கும், 2 ஸ்கொயர் தான் 2 2s என்னது 4. ஸோ 4 டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ டினாமினேட்டர் நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த சைடு என்ன இருக்குது பாருங்கள், 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ் ப்ளஸ் 2 ஒன்று இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணி ஆகணும், இதை போ வைக்கணும். சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டு சேமாக இருக்குது, இது இருக்கக்கூடாது, இதை எப்படியாவது கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நியூமரேட்டரில் சம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை கொஞ்சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது, இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு ஃபேக்டர் பிரிக்கலாமா? இதுக்கு ஃபேக்டர் பிரித்தா டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். கிளியர்? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நான் ஃபேக்டர் பிரிக்க போகிறேன். மேலே நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 இருக்குது. எப்படி ஃபேக்டர் பிரிக்கணும், ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டில் எதுவுமே இல்லைனா 1, லாஸ்ட்டில் வந்து 8. ஸோ 1 மல்டிப்ளை 8, 1 8s என்னது 8. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 8, 1 8s 8. இப்போ 8க்கு ஃபேக்டர் பிரிக்கணும். ஃபேக்டர்னால் நீங்கள் டேபிள்ஸ் பிரிக்கணும். டேபிள்ஸ் பிரித்து அதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு +6 வரணும், +6 வரணும். சிம்பிளோட தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ 8 எந்த டேபிளில் செக் பண்ணலாம், 8 1s 8 எடுக்கலாமா? இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 8 1 ஆட் பண்ணால் என்ன வரும், 8 + 1 என்னது 9 வரும். நம்மளுக்கு 6 வேணும். சரி, ஆட் பண்ணால் 9 வருது. மைனஸ் பண்ணி பாருங்கள், 8 1 மைனஸ் பண்ணால் 8 - 1 7 வருது. நம்மளுக்கு 6 வரணும். ஸோ 8 1s 8 எடுக்கக்கூடாது, ராங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எந்த டேபிள் எடுக்கலாம், 2 4s எடுக்கலாமா? 8 2 4s 8. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்கள், 4 2 மைனஸ் பண்ணால் 2 வரும். 4 - 2 என்னது 2 தான் வரும். சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 6 வரணும். ஸோ மைனஸ் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணி பார்க்கலாமா? 2 + 4 என்னது 6. வாவ், +6 வந்துச்சு நம்மளுக்கு. +6 தான் நம்மளுக்கு வரணும். இந்த சென்டர் வேல்யூ தான் செக் பண்ணணும், மிடில் வேல்யூ தான் செக் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +6 வந்துச்சு. ரெண்டுத்தையும் மல்டிபிளும் பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு +8 வருதானும் பார்க்கணும். 2 × 4, 2 4s 8. ரெண்டுமே ப்ளஸ் ஆன்சர் கிடைக்குது. +6ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு +8ம் கிடைக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஃபேக்டர். எது, 2 4s தான் கரெக்டான ஃபேக்டர். 2 4s 8 இல்லையா? ஸோ அதுதான் நீங்கள் எடுக்கணும். ஸோ எப்படி ஃபேக்டர் பிரிப்பீங்க? ஸோ முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லை. நம்பர் இல்லைனா வெரி ஈஸி. நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், அப்போ வேறு மெத்தடில் ஆன்சர் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லை, 1 தான் இருக்குது. 1 தவிர்த்து வேறு நம்பர் இருந்தால் அதுக்கு வேறு மெத்தட் யூஸ் பண்ணணும். வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, முன்னாடி எதுவும் நம்பர் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணிடலாம், கிடைச்ச இந்த டேபிள்ஸை டைரெக்டாகவே ஆன்சராக எழுதிடலாம். ஸோ இது +2, இது +4 இல்லையா? எப்படி எழுதிடலாம், எக்ஸ் + 2 ஒன்று எழுதிடணும், எக்ஸ் + 4ன்னு ஒன்று எழுதணும். டைரெக்டாக ஆன்சர். சரிங்களா? ஸோ இது +2, இது +4 இல்லையா? வேரியபிள் கூட சேர்த்து எழுதணும், எக்ஸ் கூட சேர்த்து எழுதணும். எக்ஸ் +2 ஒரு ஆன்சர், எக்ஸ் +4 ஒன்று ஆன்சர். x + 2 x + 4 அப்படின்னு என்ன பண்ணியாச்சு, இதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு 8.
ஸோ மேலே இருக்க இந்த நியூமரேட்டர் ஈக்குவேஷனை x² + 6x + 8 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் x + 2 x + 4னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். கீழே எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் a³ + b³ ஃபார்முலா யூஸ் பண்ணி கீழே என்ன பண்ணிட்டோம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபேக்டரைஸ் ஆன்சர் x + 2 x + 4 எப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா முன்னாடி நம்பரே இல்லை வெறும் x² தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ 1 தவிர்த்து முன்னாடி 2 3 4 5 6 எனி நம்பர் 1 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அப்போ வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணணும். டைரெக்டாக டேபிள்ஸ் எடுத்து x + 2 x + 4னு எழுதக்கூடாது. அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. சரிங்களா? நம்பர் இல்லைனா தான் நீங்கள் டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். கிளியர்? இப்போ பாருங்கள் x + 2 x + 2 ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு தான். ஸோ டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ மேலே கீழே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே ஈக்குவல் டு q(x) இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் x + 4 டிவைடட் பை x² - 2x + 4. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது -3 டிவைட் பை x² - 2x + 4 ஈக்குவல் டு q(x). ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ x + 4 - 3 டிவைடட் பை டினாமினேட்டர் சேமாக இருந்தால் காமனாக ஒரு டினாமினேட்டர் எழுதிக்கலாம். கிளியர்? x² - 2x + 4 காமனாக ஒரு டினாமினேட்டர் எழுதியிருக்கேன். சேமாக இருந்தால் ஏதாவது ஒரு டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு என்னது q(x). சரிங்களா? இப்போ பாருங்கள் 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஸோ இப்படி திருப்பி எழுதிக்கிறேன். q(x) ஈக்குவல் டு x 4ல் 3 4 - 3னா 1. ஸோ +1 டிவைடட் பை கீழே x² - 2x + 4. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே சில்ட்ரன்? ஸோ இதுதான் q(x)ஓட ஆன்சர். ஸோ இங்கே மிஸ் ஆன கொஷின் என்னது? ஸோ q(x) இங்கே மிஸ் ஆன கொஷின் அதுதான். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் சப்ராக்ட் பண்ணும்போது தான் இந்த ஆன்சர் கிடைக்கிது. கிளியர் சில்ட்ரன்? ஸோ q(x) ஆன்சர் என்னது? அந்த ரெண்டாவது கொஷினோட ஆன்சர் x + 1 டிவைடட் பை x² - 2x + 4. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ 5th சம் பார்க்க போகிறோம். இஃப் a = b = வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் 1 டிவைடட் பை a - b மைனஸ் 2b டிவைடட் பை a² - b². ஸோ இதில் என்ன பண்ணும், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஃபைண்டே பாருங்கள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏ பி இருக்குது, a² b². ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணும், பிஏ ஸ்கொயர் பண்ணும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் தட் ரொம்ப பெருசாக போகும். ஸோ கொடுத்துருக்க இந்த ஃபைண்டை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபையாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஏவோட பியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணிக்க போகிறேன். 1 divided by a minus b minus 2b divided by a² minus b²ன்னு இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ தான் ஏவும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். கிளியர்? ஸோ டினாமினேட்டர் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே இருக்க நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி பாருங்கள், a² minus b² ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அதோட ஃபார்முலா என்னது, a + b into a minus b. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 divided by a minus b minus 2b divided by a² minus b² இருக்கா? இங்கே ஸ்மால் a ஸ்மால் b இருக்குது, இங்கே கேபிட்டல் a கேபிட்டல் b இருக்குது. ஸோ a + b ஒன்று, a minus b ஒன்று, இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். a + b a minus bன்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ செக் பண்ணுங்கள். ஸோ டினாமினேட்டரில் எது சேமாக இருக்குது, a minus b a minus b இருக்குது. a + b இல்லை இல்லையா? ஸோ இங்கேயும் a + b இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ a + b இல்லை. ஸோ டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கீழே a + b ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ தான் டினாமினேட்டர் சேம் ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், 1 divided by a minus b மேலேயும் கீழே என்ன பண்ண போகிறேன், a + b ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஏன்னா டினாமினேட்டர் சேம் பண்ணணும் இல்லையா? இங்கேயும் a + b வந்தால் தான் டினாமினேட்டர் சேமாக இருக்கும். a minus b இருக்குது, a + b மிஸ்ஸிங். ஸோ a + b இதுக்கு வரணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் a + b ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஓகே சில்ட்ரன்? ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் மேலேயும் கீழேயும் தான் பண்ணணும். கீழே மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, மேலேயும் தான் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? -2b divided by
a plus b into a minus b bracket. நெக்ஸ்ட் பாருங்கள் 1ஆல் இதை மல்டிபிள் பண்ணால் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன வரும், ஏ ப்ளஸ் பி தான். 1ஆல் எது மல்டிபிள் பண்ணாலும் சேம் அதே டேர்ம் தான் வரப்போகுது. கீழே ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மைனஸ் 2b டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. சரிங்களா? இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு சேமாக இருக்குது. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2b இருக்குது. மைனஸ் 2b டிவைடட் பை கீழே ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு டினாமினேட்டர் எழுதிக்கலாம். சேமாக இருந்தால் ஏதாவது ஒரு டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ, இங்கே 2b இருக்குது, இங்கே 1b இருக்குது. எதுவுமே இல்லைன்னா 1. ஓகே, ஸோ 2bயில் 1b போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1b தான் வரும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ b மட்டும்தான். 1 இங்கே மென்ஷன் பண்ண வேணாம். மைனஸ் பியா ப்ளஸ் பியா? மைனஸ். ஏன்னா 2 தான் இங்கே பெரிய நம்பர். 2ஓட சிம்பிள் மைனஸ். ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் தான் ஆன்சரில் போடணும். ஓகே, ஸோ இங்கே செப்பரேட்டாக கூட போடுறேன். 1b மைனஸ் 2b. ஸோ b அப்படியே இருக்கட்டும், நம்பரை மட்டும் மைனஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் 2 என்னது 1 தான். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் b. ஸோ 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். 2bயில் ஒரு b போச்சுன்னா ஒரு b வரும். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ மேலேயும் ஒரு a மைனஸ் பி இருக்குது, கீழே a மைனஸ் பி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா எதுவுமே இல்லைன்னா பக்கத்தில் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, a ப்ளஸ் பி. ஸோ கொடுத்துருக்க இந்த ஃபைண்டை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ பெருசாக இந்த ஃபைண்டை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஈஸி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது, கொஷினில் கொடுத்துருக்காங்களே 2x + 1 2x - 1. பியோட வேல்யூ 2x - 1 அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. மைனஸ் மேலே இருக்குது, ப்ளஸ் டேர்ம் வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஏ இருக்க ப்ளஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஏவோட வேல்யூ 2x + 1 டிவைடட் பை 2x - 1. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ ப்ளஸ். அதேமாதிரி பியோட வேல்யூ 2x - 1 மேலே கொஷினில் கட்டினாலே அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பியோட வேல்யூ 2x - 1 2x + 1 2x + 1. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் நம்ம சேம் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கிராஸ் மல்டிபிள். இதை இங்கே மல்டிபிள் பண்ண போகிறேன், இதை இங்கே மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம், இதை இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ 1 டிவைடட் பை 2x + 1. ஸோ இந்த டேர்ம் இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x + 1. ஸோ ஆப்போசிட் டினாமினேட்டர் மேலே போகும். அகெயின் 2x + 1 2x + 1. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு. இதை இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா ஆல்ரெடி 2x - 1 இருக்குது. ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ணும்போது அகெயின் 1 more 2x - 1. ஸோ டிவைடட் பை. ஓகே, ஸோ கீழே என்ன இருக்குது பாருங்கள், 2x - 1 2x + 1 டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ணோம், இதை இங்கே மல்டிபிள் பண்ணோம் இல்லையா? ஸோ கீழே இருக்க டினாமினேட்டர் மல்டிபிள் எழுதிடணும். 2x - 1 இந்த ரெண்டு டினாமினேட்டரையுமே சேர்த்து எழுதணும் கீழே 2x + 1. ஸோ இப்படி தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? இந்த ரெண்டு டினாமினேட்டருமே சேர்த்து எழுதணும் கீழே. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 டிவைடட் பை. ஸோ இது ரெண்டும் என்னவா இருக்குது, மல்டிப்ளையில் இருக்குது இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ரெண்டு டேர்மே மல்டிப்ளை இருக்குது. ஸோ 2x மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. எக்ஸோ மல்டிப்ளை பண்ணால் x². ஸோ 4x². சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2x 1 ஆட் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அகெயின் 2x தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 கூட மல்டிபிள் பண்ணால் 1 × 2x 2x தான் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 1 1s are 1 ப்ளஸ்ஸும் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டேன். வேணா ப்ராக்கெட்டுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 2 2s are 4 x² ஸோ 4x². நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த நம்பரை 1 கூட மல்டிபிள் பண்ணுறோம். 2x மல்டிபிள் பை 1. ஸோ இது -1 இருக்கு இல்லையா? ஸோ -2x
நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணுறோம். 1 into 2x 2x தான், மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் 2x. கிளியர். நெக்ஸ்ட்டு 1 1s ஆர் என்ன வந்துடும், லாஸ்ட் டேர்ம் 1 1s ஆர் 1, மைனஸும் மைனஸும் என்ன ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் 1 into மைனஸ் 1, மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணால் 1 1s ஆர் 1, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1. ஓகேவா. ஸோ டிவைடட் பை என்ன இருக்குது, 2x minus 1, 2x plus 1. கிளியர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சேமாக இருக்க டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடலாமா. ப்ளஸ் 2x இருக்குது, மைனஸ் 2x இருக்குது, ஸோ 0. ப்ளஸ் 2 மைனஸ் 2 0. அதே மாதிரி ப்ளஸ் 2x இருக்குது, மைனஸ் 2x இருக்குது, ப்ளஸ் 2 மைனஸ் 2 0. வேறு என்ன இருக்குது ரிமைனிங், 1 டிவைடட் பை 4 ப்ளஸ் 4 8. 4x square plus 4x square 8x square. ஓகேவா. இங்கே ப்ளஸ் 4x square 4 இருக்குது, 4 ப்ளஸ் 4 8, 8x square. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 1, 1 ப்ளஸ் 1 இஸ் வாட், 2 ப்ளஸ் 2. கிளியர். ஸோ கீழே பாருங்கள். ஸோ கீழே மல்டிபிள் பண்ணிக்கலாமா நம்ம. ஸோ கீழே இருக்கட்டாமல் என்ன இருக்குது, மல்டிபிள் எல்லாம் இருக்குது, மல்டிபிள் பண்ணிக்கலாமா. 2xம் 2xம் மல்டிபிள் பண்ண அகைன் 2 2s ஆர் என்ன வந்துடும் 4, xம் x ஸ்கொயர், ஸோ 4x ஸ்கொயர். ஸோ 2xம் 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் தான் இருக்குது, ப்ளஸ் 2x. நெக்ஸ்ட் 1ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க, 1 into 2x மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் 1 into 2xனா மைனஸ் 2x. நெக்ஸ்ட் 1ம் 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 1s ஆர் 1, மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ், மைனஸ் 1 into ப்ளஸ் 1, 1 1s ஆர் 1, மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ், ஸோ மைனஸ் 1 வரும். சரிங்களா. இப்போ ப்ளஸ் 2xம் மைனஸ் 2x என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 டிவைடட் பை 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிவைடட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. கிளியர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1 டிவைடட் பை இருக்கு இல்லையா, இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ரெசிப்ரோக்கல். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த கொஷினை நம்ம லாஸ்ட் இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். சரிங்களா. 1 டிவைடட் பை இருக்கு இல்லையா, ஸோ ப்ராப்பராக மாற்ற போகிறோம். ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஸோ 1 தலைகீழாக மாறிடும். ஓகே கிளியர். ஸோ மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது, ஸோ 1 மல்டிப்ளை, ஸோ கீழே இருக்கட்டாமல் என்ன பண்ணணும், தலைகீழ் எழுதணும், 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2. சரிங்களா. ஸோ இந்த டிவிஷனை ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளையாக மாற்றணும். மல்டிப்ளையாக மாற்றினீங்கன்னா இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் டைம் அப்படியே எழுதக்கூடாது, தலைகீழ எழுதணும், மேலே கீழே மாற்றி எழுதணும். சரிங்களா. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம், 1 டிவைடட் பை 2 டேர்ம் இருக்குது, ஸோ மேலே ஒரு நம்பர் பட் கீழே 2 நம்பர் டிவிஷனில் இருக்குன்னா என்ன பண்ணலாம், இந்த கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும். ஸோ இந்த 3வது டிவைடாக இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன ஆகிடும், மேலே போயிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதுதான். ஸோ கீழே இருக்க டினாமினேட்டர் என்ன ஆகிடும், மேலே போயிடும். 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ இப்படியே கூட ஆன்சர்ஸ் ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 1, ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்கு இல்லையா, ஸோ 2 காமனாக வெளியே எடுக்கிறேன். 8 எப்படி எழுதலாம், 2 4s ஆர் 8, 2 எப்படி எழுதலாம், 2 1s ஆர் 2. ஸோ இதுலேருந்து 2 காமனாக எடுக்கிறேன், 2 காமனாக வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும், 4 தான் இருக்கும். 8 எப்படி எழுதிருக்கேன், 2 4s ஆர் 8, 2 எடுத்துட்டா வெளியே பேலன்ஸ் என்ன இருக்கும், 4 தான் இருக்கும். 4 பக்கத்தில் என்னது, x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு. அதேமாதிரி 2 எப்படி எழுத போகிறேன், 2 1s ஆர் 2ன்னு எழுத போகிறேன். ஸோ 2 வெளியே எடுத்தோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 மல்டிபிள் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் அந்த ஃபைன் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுதான். ஓகே ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து 6th சம் பார்க்க போகிறோம். இஃப் a ஈக்குவல் டு b ஈக்குவல் டுன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ப்ரூவ் தட் என்ன ப்ரூஃப் பண்ணுமா, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a டிவைடட் பை b. ஸோ இதில் a வேல்யூ b வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 மல்டிபிள் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை x மல்டிபிள் x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்.
ஸோ நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பிஆர் அப்புறமா ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதையே சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறேன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ டிவைடட் பை பி. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், மைனஸ் ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஸ்மால் பி ஸ்மால் ஏ இருக்குது ஃபார்முலாவில், இங்கே கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி சேம் தான் வரப்போகுது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். ஸோ ஸ்மால் ஏ இருக்கிற இடத்துல கேபிட்டல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 எல்லாமே கேபிட்டலில் மாற்றிடுங்க ப்ளஸ் கேபிட்டல் பி ஸ்கொயர். நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே மட்டும் மைனஸ். அதே மாதிரி கேபிட்டல் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ப்ளஸ் என்ன வந்துடும்? கேபிட்டல் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி. ஸோ இதில் பாருங்கள் ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஏ ஸ்கொயரும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், டோட்டலாக 2a ஸ்கொயர் வரும். அதேமாரி பி ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2b ஸ்கொயர் டிவைட் பை ஏ டிவைட் பை பி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? 2 வெளியே காமனாக எடுக்க போகிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி. சரிங்களா? இப்போ கொஞ்சம் நம்ம கொஷினை சால்வ் பண்ணிட்டோம் ஈஸியாக. ஸோ இதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. 2 மல்டிபிள் ஏவோட வேல்யூ வேணும் இந்த கொஷினில் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல்ஸ் மேலே ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 அதில் என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு பை ஏ டிவைடட் பி. ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பியோட வேல்யூ என்ன இருக்குது கொஷினில்? 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிற பாருங்கள்? 2 மல்டிபிள். ஸோ ப்ரூஃப் தட்டு செக் பண்ணே வாங்க. 2 மல்டிபிள் வெளியே இருக்குது, கொண்டு வந்திருக்கோம் நம்ம. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கீழே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இங்கே மல்டிபிள் எக்ஸ் வருது. இந்த டேர்ம்ஸ் வர மாதிரி இப்போ பார்க்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகிறேன். ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனால் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். கீழே என்ன வந்துடும்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸ்கொயரை இந்த டேர்முக்கு எடுத்துகிட்டு வரணும், இதுக்கும் எடுத்துகிட்டு வரணும். நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். கீழே ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதை டிவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ இது டிவைட். ஸோ இப்போ டிவைட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ரெசிப்ரோக்கல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்பர்ஸ் இருந்தால் நம்ம டிவிஷன் பண்ணலாம். ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இதை நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்? ரெசிப்ரோக்கல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ரெசிப்ரோக்கல் மெத்தடுக்கு என்ன பண்ணுவோம்? இன்வர்ஸ் தலைகீழாக எடுக்கணும். ஸோ டிவைடு இருக்க சிம்பிளை என்னவா சேஞ்ச் பண்ணணும்? மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணணும். ரெசிப்ரோக்கல்னால் இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ இந்த டேர்மை தலைகீழாக எழுதணும். 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 1ன்னு எழுதும். இதுதான் ரெசிப்ரோக்கல். சரிங்களா? கீழே என்ன யூஸ் பண்ணுறேன்னா ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? டிவிஷனாக மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு தான் வி ஷுட் டேக் ரெசிப்ரோக்கல். ஸோ இதில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிட்டோம். இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 2 மல்டிபிள். மேலே என்ன இருக்குது? டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ மேலே இருக்க நியூமரேட்டர் வேல்யூ ஆட் பண்ணலாம். கீழே ரெண்டு வேல்யூமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ மேலே இருக்க வேல்யூ ஆட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 1
ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை கீழே இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ காமனாக ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போட்டுறேன் சரிங்களா. ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்குல்லையே, அதுக்கு பதில் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். கீழே டிவைடட் என்ன வரும் பாருங்கள், இங்கே எக்ஸ் தான் இருக்குது, இங்கே வேல்யூ இல்லை, இங்கே கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே டிவைட் பை ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒன் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். கிளியர்? 1ஆல் டிவைட் பண்ணால் சேம் உங்களுக்கு எக்ஸ் தான் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இது மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெறும் எக்ஸ் போட்டாலே போதும். ஓகே, ஸோ இப்போ ப்ரூஃப் தட் பாருங்கள். ஸோ சேம் கொண்டு வந்துட்டோம். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கீழே வரும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், 2 மல்டிபிள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வருது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகிடும்னா இந்த டிவிஷன் கீழே வந்துடும். ஓகே கிளியர்? இந்த டிவிஷன் எப்படி வந்துடும், கீழே வந்துடும். ஸோ 2 ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. ஓகே, ஸோ மேலே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேர்ம் என்ன வந்துடும், கீழே வந்துடும். ஸோ இங்கே கீழே ஆல்ரெடி என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ இது கீழே வந்துருச்சுன்னா எக்ஸ் கூட இது பக்கத்தில் போடணும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, 2 மல்டிபிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம ப்ரூஃப் தட்டை ப்ரூஃப் பண்ணியாச்சு. கிளியர்? ஸோ இது எப்படி கீழே வந்துருச்சுன்னு டவுட்டாக இருக்கா? சேம் இன்வெர்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இங்கே டவுட்டாக இருந்தால் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆமாம் இல்லையா, 3 நம்பர் இருக்குது டிவிஷனில். 2 நம்பர் இருந்தால் தான் நம்மளுக்கு டிவைட் பண்ண ஈஸியாக இருக்கும். 3 டேர்ம்ஸ் இருக்குது டிவைட் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கிளியர்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த டிவிஷனை மல்டிப்பிளாக மாற்றணும். ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், ஸோ இது ஒரு டேர்ம் சரிங்களா. இதுக்கு டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த டிவிஷனை என்னவா மாற்றணும், மல்டிப்பிளாக மாற்றணும். இங்கே மாற்றணும் இல்லையா, டிவிஷனை என்னவா மாற்றணும், மல்டிப்பிளாக மாற்றணும். மல்டிப்பிளாக மாற்றின பிறகு என்ன பண்ணணும், டேர்மை தலைகீழ் எழுதணும். 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை 1. அதே மாதிரி இதை தலைகீழ எழுத போகிறோம். ஸோ இங்கே எழுதிருந்தேன் இல்லையா, கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே 1 போட்டோம் இல்லையா, அது மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாலும் விடலான்னு சொன்னேன். ஆமாம் இல்லையா. ஸோ எக்ஸ் டிவைட் பை 1, எக்ஸ் கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் டிவைட் பை 1 ரெசிப்ரோக்கல் எழுதுனா எப்படி வரும், 1 டிவைட் பை எக்ஸ்னு வரும், தலைகீழே வரும். 1 மேலே வந்துடும், எக்ஸ் கீழே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கூட மல்டிபிள் பண்ணால் சேம் அதே தான் வரப்போகுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மல்டிபிள் எக்ஸ் கீழே என்ன இருக்குது. ஸோ இந்த 2 டேர்மையும் சேர்த்து எழுதணும். ஸோ எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் பவர் ஆர்டர் படி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி சேர்த்து கீழே எழுதிட்டோம் டினாமினேட்டரில். மேலே 1 கூட மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரப்போகுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் வரப்போகுது. ஆல்ரெடி 2 இங்கே வெளியே வச்சுருக்கோம் காமனாக, அந்த 2 இங்கே எழுதியிருக்கோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 7th சம் பார்க்க போகிறோம். Pari needs 4 hours to complete your work and his friend Yuvan needs 6 hours to complete the same work. ரெண்டு பேரும் சேம் ஒர்க் தான் பண்ணுறாங்க. பரிக்கு 4 hour ஆகுது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இவனுக்கு 6 hours ஆகுது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. How long will it take to complete if they work together? How long will it take? So if they work togetherனா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அப்போ எவ்வளோ மணி நேரத்தில் அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஹவு லாங் இட் வில் டேக், எவ்வளோ நேரம் எடுக்கும். இஃப் தே ஒர்க் டுகெதர், 2 பேரும் தனித்தனியாக வேலை செய்யாமல் ஒன்றா வேலை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் அதை முடிச்சிருவாங்க. தனித்தனியாக வேலை செய்யும் போது பரிக்கு 4 hour தேவைப்படுது, யுவனுக்கு 6 hours தேவைப்படுது தனித்தனியாக வேலை செய்யும் போது. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் பை பரியோட ஒர்க் என்னது 4 hours கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதை எடுக்கும் போது 4ன்னு எடுக்கக்கூடாது. வேல்யூ எப்பவுமே எப்படி எடுக்கணும்னா ரெசிப்ரோக்கலில் தான் எடுக்கணும். 1/4 ஃப்ராக்ஷனில் தான் எடுக்கணும். 1 hourக்கான ஒர்க். ஸோ இது 4 hours இல்லையா. ஸோ 1 hourக்கான ஒர்க், 4ல் 1 hourக்கான ஒர்க். ஸோ 1/4. ஸோ இந்த டைம் ஒர்க் ரிலேட்டட் சம் எப்போவுமே நம்ம எப்படி எடுக்கணும், வேல்யூவை ஃப்ராக்ஷனில் தான் எடுக்கணும். 1 டேக்கான ஒர்க்குக்கு தான் எடுக்கணும். 1 hourக்கான ஒர்க் அந்த மாதிரி தான் வேல்யூ எடுக்கணும். 1/4
ஓகே, ஸோ 4 ஹவர்ஸ்னால் டேரெக்டாக நீங்கள் 4ன்னு சம்மில் யூஸ் பண்ணக்கூடாது, 1/4ன்னு எடுக்கணும். 1 ஹவருக்கான ஒர்க்குக்கான வேல்யூ தான் எடுக்கணும். இது 1 ஹவருக்கான ஒர்க் 1/4னா டோட்டலாக 4 ஹவர்ஸ். 4ல் நம்ம 1 ஹவருக்கான ஒர்க் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 1/4 தான் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு work done by UN 6 hours இல்லையா, so 1/6. next how long it will take complete if they work together. so Pari and UN work together. ஸோ ஒன்றா வேலை செய்கிறாங்க, அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒன்றா வேலை செஞ்சால் அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னன்னு தெரியாது. ஸோ பரி அண்ட் யுவன் ஒர்க் டுகெதர், அது என்னன்னு தெரியாது. ஸோ அதோட வேல்யூ என்னது எக்ஸ். ஸோ அந்த டைமிங் என்னன்னு தெரியாது இல்லையா, ஸோ எக்ஸ் ஹவர்ஸ். ஸோ ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் எடுக்கும், ஸோ அது நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு பேர் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பட் சம்மில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், 1/xன்னு தான் எடுக்கணும். ஓகே, ஏன்னா இது எல்லாமே 1 ஹவருக்கான வேல்யூவாக நம்ம எடுத்துருக்கோம், 1/4 1/6. அதே மாதிரி ஒர்க் டுகெதருக்கும் நம்ம எப்படி எடுக்கணும், 1/xன்னு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஒர்க் டுகெதர் சொல்லிட்டாங்களா, டுகெதர் ஜாயினிங், டுகெதர் கலெக்ஷன், இது எல்லாம் இந்த வேர்டு எல்லாமே ரிலேட்டட் டு என்னது, அடிஷன், ஆட் பண்ணணும். டுகெதர்ன்ற வேர்டு எதை நோட் பண்ணுது, ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தானே வேலை செய்கிறாங்க, அப்போ ஆட் பண்ணணும். இப்போது பரி அண்ட் யுவன் இவங்க ரெண்டு பேரோட டைமிங்ஸே என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஒர்க் டுகெதர் சொல்லியிருக்கிறதால ரெண்டு பேரையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பரியோட டைமிங் 1/4 ப்ளஸ் யுவனோட டைமிங் 1/6 ஈக்குவல் டு, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் டைமிங் என்னன்னு தெரியாது. ஸோ அதுதான் என்னது 1/6 எக்ஸ். பரி ப்ளஸ் யுவன் ஈக்குவல் டு ஒர்க் டுகெதர். பரி ப்ளஸ் யுவன் இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்கை ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒர்க் டுகெதர். ஒன்றா வேலை செஞ்சால் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ பரியோட வேல்யூ 1/4, யுவன் 1/6, ஒர்க் டுகெதர் தான் என்னது 1/x. அதுதான் என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் 1/x. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் சேம் பண்ணும். 4 6. ஸோ எந்த டேபிள் யூஸ் பண்ணலாம், 4 6. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணலாம், சேம் ஆக்கலாம். 4, 6. ஸோ 4 6 2 டேபிள் எழுதலாமா, 2 டேபிள் 4 2 டைம்ஸ், 2 டேபிள் 6 3 டைம்ஸ், அகெயின் 2 டேபிள் 2 1 டைம்ஸ், 2 டேபிள் 3 வராது, ஸோ 3 3 டேபிளில் 1 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். ஸோ என்ன கிடைக்குது, 2 2s are 4, 4 3s are 12, 2 into 2 into 3, 2 2s are 4, 4 3s are 12. ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 12ன்னு கிடைக்குது. ஸோ டினாமினேட்டர் நம்ம 12ஆக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 4 டேபிளையும் இப்படி எல்சிஎம் எடுத்தும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் 12ன்ட்டு, இல்லைனா டேரெக்டாகவே நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் கூட பண்ணலாம். 4 டேபிளுக்கும் 6 டேபிளுக்கும் காமனான நம்பர் என்னது, ஸோ 4 டேபிளில் பாருங்கள், 4 1s are 4, 6 டேபிளில் 4 வருமா, வராது. 4 2s are 8, 8 6 டேபிளில் வருமா, வராது. 4 3s are 12. ஸோ 12ன்றது 4 டேபிள்லேயும் வரும், 6 டேபிள்லேயும் வரும். ஸோ நம்பர் 12 யூஸ் பண்ணலாம். இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை எல்சிஎம் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ 12ன்ற நம்பர் 4 டேபிள்லேயும் வரும், 6 டேபிள்லேயும் வரும். ஸோ 4 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ். 4 3s are, ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் 6 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ், 6 2s are 12. ஸோ மேலேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கிளியர், ஈக்குவல் டு 1/x. ஸோ 1 3s are 3, 4 3s are 12, ப்ளஸ் 1 2s are 2, 6 2s are 12, ஈக்குவல் டு 1/x. இப்போ டினாமினேட்டர் சேமாக வந்துடுச்சு இல்லையா. ஸோ ஒரே ஒரு டினாமினேட்டர் நம்ம என்ன போட்டுடலாம், 12 போட்டுடலாம். மேலே 3 + 2 ஈக்குவல் டு 1/x. ஸோ நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம், 3 + 2னா 5, 5/12 ஈக்குவல் டு 1/x. ஸோ நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். இதை இங்கே பண்ண போகிறோம், இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ எக்ஸ் இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளை. ஸோ 5xன்னு வரும். ஸோ 12 இங்கே டிவிஷனில் இருக்குது, அந்த சைட் போச்சுன்னா மல்டிபிள், மேலே வந்துடும். கீழே இருக்கிறது மேலே வந்துடும். ஸோ 1 × 12. ஸோ 5x ஈக்குவல் டு 1 12s are 12. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 5 இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இந்த சைட் போனால் டிவிஷன்.
ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 5. 5 இங்கே மல்டிபிளில் இருக்குது, இந்த சைட் போனால் டிவிஷன். 12 டிவைடட் பை 5. 5 டேபிளில் 12 டிவைட் பண்ணுங்கள். 5 டேபிளில் 12 டிவைட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும், எத்தனை ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்ட்டு. ஸோ 5 2s are 10. 12 10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. ஓகே, ஸோ இதை மிக்சடு ஃப்ராக்ஷனில் எழுத போகிறோம். நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு எந்த நம்பரால் டிவைட் பண்ணிங்களோ அது கீழே போடணும். சரிங்களா? ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னா, ஸோ இங்கே மல்டிப்பிள் என்ன எழுதணும்? கோஷியன்ட் எழுதணும். மேலே என்ன எழுதணும்னா ரிமைண்டர் எழுதணும். ஸோ இதுதான் மிக்சடு ஃப்ராக்ஷனோட ஃபார்மேட். கோஷியன்ட்டு, ரிமைண்டர், கீழே வந்து டிவைசர். டிவைசர்னால் எந்த டேபிளால் டிவைட் பண்ணுறோம்? 5 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். ஏற்கனவே இந்த டிவிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் போடணும், நோ சேஞ்சஸ் அதில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டிவைட் பை 5, 5 டேபிளில் டிவைட் பண்ணோம். கோஷியன்ட் என்ன கிடச்சிது? 2. இதுதான் கோஷியன்ட், இது ரிமைண்டர். கோஷியன்ட்டு இங்கே போடணும், மிடில் போடணும், இந்த டிவிஷன் லைனுக்கு நடுவில் போடணும். கோஷியன்ட் 2. ரிமைண்டர் மேலே போடணும். ரிமைண்டர் என்னது? 2. ஸோ இதை சால்வ் பண்ணாலும் அகைன் உங்களுக்கு 12 by 5 தான் வரும். எப்படி சால்வ் பண்ணுவோம் மிக்சடு ஃப்ராக்ஷனை? ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 5 2s are 10. மேலே ஆட் பண்ணும். 10 + 2 12. ஸோ 12 வந்துருச்சு இல்லையா? 12 by 5 அகைன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான. 5 2s are 10. ஸோ கிராஸ் சைடில் போகும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிபிள் யூஸ் பண்ணுவோம். சைடில் போகும்போது மல்டிபிள் யூஸ் பண்ணுவோம். 2 5s are 10. மேலே போகும்போது ஆட் பண்ணணும். 10 கூட 2 ஆட் பண்ணால் 12. 12 வந்துருச்சு இல்லையா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச மிக்சடு ஃப்ராக்ஷன் கரெக்ட் தான். ஸோ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். ஸோ 2ன்றது ஒரு ஹோல் நம்பர் ஃபுல்லாகவே. ஸோ 2 hours கிடச்சிருக்கு. 2 by 5 ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது இல்லையா? 2 hours கிடச்சிருக்கு. 2 by 5 ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது எவ்வளோ மினிட்ஸாக இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 by 5 எவ்வளோ மினிட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 2 by 5ன்றது எவ்வளோ மினிட்ஸ்? 2 × 2 by 5 ஹவர்ஸ்ன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஏன்னா என்ன ஹவர்ஸ் தான் கேட்டுருக்காங்க இல்லையா? ஹவு லாங் இட் வில் டேக், எவ்வளோ நேரம் எடுக்கும், ஹவு லாங். அப்படின்னா ஹவர்ஸ் தான் கொஷினில் கேட்குறாங்க. 2 × 2 by 5 ஹவர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ 2 hours எடுத்துக்கலாம். 2 by 5னா எவ்வளோ டைம் தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹவர்ஸ்லேருந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 1 hour என்னது? 60 minutes. ஸோ 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஹவர்ன்றது பெரிய யூனிட், மினிட்ன்றது சின்னது. ஸோ பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளை யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். 2 by 5 multiply by 60. 60ல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ இது எவ்வளோ மினிட்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ 2 by 5 multiply 60. ஏன் 60ஆல் பண்ணோம்? ஏன்னா 1 hour 60 minutes. மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போது ஹவர் எது கன்வெர்ட் பண்ணுறோம்? மினிட்ஸ்க்கு. ஸோ 5 டேபிளில் 60 எத்தனை டைம்ஸ்? 12 டைம்ஸ். பேலன்ஸ் என்ன வருது? 2 × 12. 2 12s are என்னது? 24. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது? 2 hours 24 minutes எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ 2 பேரும் ஒன்றா, யுவனும் பரியும் ஒன்றா சேர்ந்து வேலை பண்ணால் அந்த ஒர்க்கர் 2 ஹவர்லேயும் 24 minutes. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா 2.5 ஹவர்ஸில் 2.5 மணி நேரத்தில் அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. ஓகே ஓகே சில்ட்ரன், அப்போ 8th sum பார்க்க போகிறோம். இனியா bought 50 kilogram of fruits consisting apple and banana. இனியா 50 kilogram ஃப்ரூட்ஸ் வாங்குறா. அந்த ஃப்ரூட்டில் ஆப்பிளும் இருக்குது பனானாவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 50 kilogram. ஸோ ஆப்பிளும் இருக்குது பனானாவும் இருக்குது. ஆனால் ஆப்பிள் எத்தனை கிலோ, பனானா எத்தனை கிலோன்னு தெரியாது இல்லையா? இனியா பட் காமனாக சொல்லிட்டாங்க 50 kilogram ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது. ஆனால் ஆப்பிள் எத்தனை கிலோ, பனானா எத்தனை கிலோன்னு தெரியாது. ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்பிள் ஏன்னு எடுக்கிறேன். ஆப்பிள் என்னன்னு தெரியாது. வெயிட் ஆஃப் த பனானாஸ் பின்னு எடுக்கிறேன். ஸோ தனித்தனியாக எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியாது. பட் டோட்டலாக தான் 50 kilogram தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆப்பிளையும் பனானாவையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்னது 50 kilogram டோட்டல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். a + b = என்னது 50.
ஸோ ஆப்பிளையும் பனானாவையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு என்னது டோட்டல் ஃப்ரூட்ஸ் 50. பட் ஆப்பிள் என்னன்னு தெரியாது ஏ, பனானா என்னன்னு தெரியாது பி. நெக்ஸ்ட் ஷீ பெய்டு twice as much per kilogram for apple. பெய்டுனா பே பண்ணுறது, காசு எப்படி பே பண்ணுறாங்கன்னா ட்வைஸ் 2 மடங்கா பே பண்ணுறாங்களாம் பர் கிலோகிராம். 1 கிலோகிராமுக்கு 2 மடங்கா பே பண்ணுறாங்களாம். எந்த ஃப்ரூட்டுக்கு? ஆப்பிளுக்கு. ஆஸ் ஷி டிட் ஃபார் த பனானா. பனானாவை விட 2 மடங்கு ஆப்பிளுக்கு பே பண்ணுறாங்க. 1 கிலோகிராமுக்கு 2 மடங்கு என்ன பண்ணுறாங்க? ஆப்பிளுக்கு பே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன எடுக்க போகிறேன்னா காஸ்ட் ஆஃப் 1 kg ஆப்பிள். 1 kg ஆப்பிள் என்ன விலைன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் 1 kg பனானா. BANANA. ஓகே. ஸோ 1 kg பனானாவோட விலை என்னன்னு தெரியாது. ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ காஸ்ட் வெயிட்டுக்கு தான் ஏபி எடுத்துருக்கோம். காஸ்ட் என்னன்னு தெரியாது. 1 kg ஆப்பிள் என்னன்னு தெரியாது. 1 kg பனானாவோட காஸ்ட் என்னன்னு தெரியாது. ஓகே, அதுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்பிளுக்கு 2 மடங்கா பே பண்ணியிருக்காங்களாம் பர் கிலோகிராம். 1 கிலோக்கே அவங்க எத்தனை மடங்கா பே பண்ணியிருக்காங்க? 2 மடங்கா. பனானாவை கம்பேர் பண்ணுறதை விட ஆப்பிளுக்கு 2 மடங்கா பே பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எடுக்க போகிறோன்னா ஆப்பிளோட காஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஆப்பிளோட காஸ்ட் எப்படி எடுக்க போகிறோன்னா எக்ஸ்னா ஆப்பிள். ஆப்பிளோட காஸ்ட்டு ஆப்பிளுக்கு எப்படி பே பண்ணியிருக்காங்க? 2 டைம்ஸ் ட்வைஸாக பே பண்ணியிருக்காங்க. பனானாவோட வேல்யூ விட 2 டைம்ஸாக பே பண்ணியிருக்காங்க ஆப்பிளுக்கு. ஸோ பனானாவோட காஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ அந்த காஸ்ட்டு தான் என்னது ஆப்பிளோட காஸ்ட். ஸோ இதை எப்படி எடுத்துக்க போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்? ஆப்பிள் 1 கிலோகிராம் எவ்வளோ விலைன்னு தெரியாது. ஸோ எக்ஸ். பனானா 1 கிலோகிராம் எவ்வளோ தெரியாது. ஒய். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? ஆப்பிளுக்கு காஸ்ட் வந்து 2 மடங்கா பே பண்ணியிருக்காங்களாம் கம்பேரிங் வித் பனானா. பனானாவை கம்பேர் பண்ணுறதை விட பனானாவோட காஸ்ட்டை விட 2 மடங்கு. பனானாவோட காஸ்ட்டில் 2 மடங்கு ஆப்பிளுக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ பனானாவோட காஸ்ட்டை 2 தடவை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஆப்பிளோட காஸ்ட். பனானாவோட காஸ்ட் ஒய் தான். ஆனால் அந்த வாழைப்பழத்தோட காஸ்ட்டை நீங்கள் 2 தடவையாக எடுத்தீங்கன்னா அதுதான் என்னது ஆப்பிளோட காஸ்ட். அதான் எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஆப்பிள் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் பனானா காஸ்ட். ஆப்பிளோட காஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? பனானாவோட காஸ்ட்டை 2 தடவை எடுத்தால் ஆப்பிளோட காஸ்ட் கிடச்சிரும். ஆப்பிள் காஸ்ட் தான் எக்ஸ் ஈக்குவல் டு 2 மல்டிபிள் பனானாவோட காஸ்ட் ஒய். ஓகே, ஆப்பிளோட காஸ்ட் வேணும்னா பனானா காஸ்ட்டை 2 தடவை எடுத்துட்டிங்கன்னா 2 டைம்ஸ் எடுத்திங்கன்னா அதுதான் என்னது ஆப்பிளோட காஸ்ட். ஸோ கொஸ்டினில் ட்வைஸ்ன்னு வேர்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ட்வைஸ்னா 2 தடவைன்னு அர்த்தம், 2ன்னு அர்த்தம். கிளியர்? கொஸ்டினில் ட்வைஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்களே, ட்வைஸ்னா 2ன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் இனியா பாட் ₹1800 worth ஆஃப் ஆப்பிள். ஸோ ஆப்பிளோட டோட்டல் அமௌண்ட் என்னது? 1800. ₹600 worth ஆஃப் பனானா. பனானாவோட டோட்டல் காஸ்ட் என்னது? 600. டோட்டல் காஸ்ட். ஸோ எவ்வளோ கிலோகிராம் பனானா வாங்கியிருக்காங்க தெரியாது. 20 கிலோவா 30 கிலோவா 10 கிலோவான்னு தெரியாது. ஸோ அதோட பனானாவோட செப்பரேட்டான காஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆப்பிளோட செப்பரேட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் ஈச் ஃப்ரூட் டிட் ஷி பை. ஹவு மெனி கிலோகிராம். கிலோகிராம்னா நம்ம வெயிட் தான் கண்டுபிடிக்கணும். ஆஃப் ஈச் ஃப்ரூட். ஈச்னா தனியாக செப்பரேட்டாக 1 ஃப்ரூட். அப்போ பனானா எவ்வளோ வெயிட் இருக்குது, ஆப்பிள் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ பி வேல்யூ தான் என்னது ஆன்சர். கிளியர்? ஹவு மெனி கிலோகிராம். கிலோகிராம்னா என்னது வெயிட். ஸோ ஏனா ஆப்பிள் எவ்வளோ வெயிட் இருந்தது, பனானா எவ்வளோ வெயிட் இருக்குது. ஸோ இது இருக்க கொஷின்லாம் அதை மென்ஷனே பண்ணல. ஆப்பிள் எவ்வளோ வெயிட்டு, பனானா எவ்வளோ வெயிட்டுன்னு மென்ஷனே பண்ணல. காஸ்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் 1800 பனானா வந்து 600 வர்த்துள்ள காஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டு தான் நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 1800ஐயும் 600ஐயும் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம் பாருங்கள் ஈக்குவேஷன். ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் 2 கிலோ ஆரஞ்சு வாங்குகிறேன்.
2 கிலோ 2 kg ஆஃப் ஆரஞ்சு வாங்குறேன். 2 kg ஆரஞ்சு வாங்கியிருக்கேன். 1 kg ஆரஞ்சு வந்து 50 rupees. 1 kg வந்து rupees 50. 1 kg வந்து rupees 50. அப்போ 2 kg காஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியணும்? இந்த வெயிட்டையும் இந்த காஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு காஸ்ட் தெரிஞ்சிடும். 2 5s are 10 and 0. ஸோ 100 rupees. அப்போ 2 கிலோகிராம் ஆரஞ்சு என்னது 100 rupees தெரிஞ்சிடும். எப்படி பண்ணணும்? வெயிட்டையும் காஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணால், காஸ்ட்னா 1 கிலோகிராமோட காஸ்ட்டை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆமாம் இல்லையா? இப்போ அதே தான் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ ஆப்பிளோட வெயிட் என்னது? வெயிட்டையும் காஸ்ட் பர் கேஜி காஸ்ட் 1 கிலோவோட காஸ்ட் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். ஸோ வெயிட்டிங் நம்மளுக்கு ஆப்பிளோட வெயிட் என்னன்னு தெரியாது. ஸோ ஏ பர் கேஜி காஸ்ட் 1 கேஜியோட காஸ்ட் தான் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம்? எக்ஸ். காஸ்ட் ஆஃப் 1 kg ஆப்பிள் தான் என்னது? எக்ஸ். 1 கிலோ ஆப்பிளோட விலை என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ். ஸோ வெயிட்டையும் ஆப்பிளோட 1 கிலோ காஸ்ட்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். ஸோ அந்த டோட்டல் காஸ்ட் தான் கொஷினில் கொடுத்துட்டான். இஃப் இனியா பாட் 1800 worth ஆஃப் ஆப்பிளோட மதிப்பு என்னது? 1800 rupees. ஸோ ஈக்குவல் டு 1800 rupees. ஸோ வெயிட்டையும் 1 கிலோ ஆப்பிளோட காஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் 1800. ஸோ அதே மாதிரி பனானாக்கு ஃப்ரேம் பண்ணுங்கள். பனானாவோட வெயிட் என்னன்னு வச்சுருக்கோம்? பி. ஸோ வெயிட்டையும் பர் கேஜி காஸ்ட் 1 கிலோ வாழைப்பழத்தோட விலை என்னன்னு வச்சுருக்கோம்? நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஒய். ஸோ கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? பனானாவோட ஒர்த் எவ்வளோ? பனானாவோட ஒர்த்து 600. 600 மதிப்புடைய பனானா வாழைப்பழத்தோட விலை. ஓகே, 600 கொடுத்துறாங்க. அது எவ்வளோ கிலோவுக்கு 600 தெரியாது. ஸோ 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2y வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1 2 ஈக்குவேஷன் வச்சிடுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு 2y சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஏ எக்ஸோட வேல்யூ என்னதுங்க? எக்ஸ் இருக்க பிளேஸில் எக்ஸோட வேல்யூ 2y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது? 1800. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஒய் இங்கே வச்சுட்டு 2yஏவையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். 2yஏவும் இங்கே எப்படி இருக்குது? மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு 1800. 2yஏவும் மல்டிப்ளையில் இருக்குது. இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? டிவிஷனில் வந்துடும். 2yஏவும் கீழே வந்துடும். ஸோ 2a இங்கே மல்டிப்ளையில் இருக்குது. இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவிஷன். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் 18 எத்தனை டைம்ஸ்? 2 9s are 18. ஸோ 9 டைம்ஸ். பேலன்ஸ் இருக்க 2 0வை ஆன்சர் கூட சேர்த்துக்கணும். பேலன்ஸ் இருக்க 2 0வை. ஸோ 900. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 900 டிவைடட் பை ஏ. ஸோ இந்த ஒய் வேல்யூவை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, y value substitute in equation 2. equation 2 பாருங்க. b y இருக்கு இல்லையா? இங்கே y ஓட வேல்யூ தான் இது 900 by a. ஸோ y இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? b பக்கத்தில் y இருக்கு. y இருக்க இடத்துல 900 டிவைட் பை a போட போகிறேன். ஈக்குவல் டு எனக்கு ₹600. ₹600. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பிஏ இங்கே வச்சுட்டு 900 டிவைட் பை ஏவா அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஏ இங்கே டிவிஷனில் இருக்குது கீழே. அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன வந்துடும்? மல்டிப்ளையில் வந்துடும் ஏ. சரிங்களா? ஏ டிவிஷனில் இருக்குது. அந்த சைடு போனால் மல்டிப்பிளில் மேலே வந்துடும். 900 மல்டிப்ளையில் இருக்குது, மேலே இருக்குது. ஸோ இந்த சைடு எடுத்து வந்தால் 900 கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த சைடு எடுத்து போகும்போது அப்படியே கீழே இருக்க நம்பர் மேலே வந்துடும், மேலே இருக்க நம்பர் கீழே வந்துடும். ஈக்குவல் டு சைட் சேஞ்ச் பண்ணும்போது கீழே இருக்க நம்பர் மேலே வந்துடும். ஸோ ஏ மேலே போட்டுட்டோம், மேலே இருக்க 900 கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 2 0 2 0 கேன்சல். 6 9 எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா?
2 டேபிள் 6 3 டைம்ஸ். சாரி 6 9 இருக்குது. 9 வந்து நம்ம 3 டேபிளில் தான் கேன்சல் பண்ண முடியும். 9 2 டேபிளில் வராது இல்லையா? ஓகே, 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 2s are 6. 3 டேபிளில் 2 டைம்ஸ் 6 2. 3 3s are 9. ஸோ 3 டேபிளில் 9 3 டைம்ஸ். ஸோ இது 3 டைம்ஸ் 2 and 3. ஓகே, ஸோ பியோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பி ஈக்குவல் டு 2 மேலே பக்கத்தில் என்ன இருக்குது? ஏ டிவைட் பை என்ன இருக்குது? கீழே 3 இருக்குது. ஸோ பியோட வேல்யூ 2a டிவைட் பை 3ன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா நம்ம, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம் இல்லையா? a + b = 50. ஆப்பிளையும் பனானாவும் ஆட் பண்ணால் டோட்டல் வெயிட் என்னது? 50 கிலோகிராம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், a + b = என்ன இருக்குது? 50. கிளியர்? a + b = 50. இப்போ நம்ம பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2a டிவைட் பை 3 கண்டுபிடிச்சோம். ஸோ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். a ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 2a டிவைட் பை 3 ஈக்குவல் டு என்ன இருக்குது? 50. சரிங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிபிள். 3 × a என்ன வரும்? 3a ப்ளஸ் மேலே 2a டிவைட் பை 3 ஈக்குவல் டு என்னது? 50. 3a 2a ஆட் பண்ணால் 5a divided by 3 equal to என்னது? 50. next 3 இந்த சைடு எடுத்துட்டு போயிடுறேன். 5a equal to 3 இங்கே டிவிஷனில் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா என்னது? மல்டிப்ளை. ஸோ 5a equal to மல்டிபிள் பண்ணுங்கள். 3 0s are 0, 3 5s are 15, 115 வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஏவை இங்கே வச்சுட்டு 5 இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். 5 இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இந்த சைடு வந்து டிவிஷன். ஸோ a equal to 150 divided by என்னது? 5. சரிங்களா? ஸோ 5 டேபிளில் 15 எத்தனை டைம்ஸ்? 5 3s are 15. ஸோ 3 எக்ஸ்ட்ரா இருக்க 0 ஆன்சர் கூட சேர்த்து எழுதணும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிது? 30. ஏ தான் என்னது? ஆப்பிள். ஏ தான் நம்ம என்ன எடுத்தோம்? வெயிட் ஆஃப் த ஆப்பிள்ஸ். வெயிட் ஆஃப் ஆப்பிள்ஸ் தான் ஏன்னு எடுத்தோம். அப்போ 30 கிலோகிராம். ஸோ ஆப்பிள் எவ்வளோ கிலோகிராம் வாங்கியிருக்காங்க? 30 கிலோகிராம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? a + b = 15 இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a + b = 15 இருக்குது. ஸோ இதில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏவோட வேல்யூ என்னது? 30 + b = 50. ப்ளஸ் 30 அந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன வரும்? -30. ஸோ b = 50 - 30. 50ல் 30 போயிடுச்சுன்னா என்னது? 20. ஸோ b தான் என்னது? வெயிட் ஆஃப் பனானா வச்சுருந்தோம். ஆமாம் இல்லையா? வெயிட் ஆஃப் bananas. ஸோ பனானாவோட வெயிட் என்னது? 20 கிலோகிராம். ஸோ ஆப்பிள் 30 கிலோகிராம் வாங்கியிருக்காங்க, பனானா 20 கிலோகிராம் வாங்கியிருக்காங்க. 30 + 20 தான் என்னது? டோட்டலாக 50 கிலோகிராம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க இனியா. ஓகே, தேங்க்யூ.